தண்ணி சுடு தண்ணி இல்லைங்க, வார்ம் லியூகார்ம் வாட்டர். உடம்பு எவ்வளவு சூடா இருக்கோ அந்த அளவுக்கு பேபியோட எவ்வளவு பாடி டெம்பரேச்சர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் வார்ம். கழுத்து கீழே இதுக்குன்னு பாட்டி எதுவும் கூப்பிடாம மதர் கை தான் பெஸ்ட் கை. மதர்ஸ் ஹேண்ட் இஸ் த பெஸ்ட் ஹேண்ட். அதை வச்சுட்டு ஃபார் த பாடி உடம்பு செஸ்டும் அப்டமனுக்கு என்ன பண்ணணும், சர்க்குலர் மூவ்மெண்ட்டுங்க. கழுத்து கீழே ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிடணும். இங்க வந்து சர்க்குலர் மூவ்மெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்குலர் மூவ்மெண்ட், இங்கெல்லாம் சர்க்குலர் மூவ்மெண்ட்ல மசாஜ். அப்புறம் கை காலுக்கெல்லாம் வந்து என்னன்னா இப்படி எல்லா ஜாயிண்டோட மோஷனும் பாருங்க. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் கால்லன்னு எடுத்துட்டீங்கன்னா பாதத்துல இதையும் இழுத்து ஃபிங்கர்ஸ்க்கு அதே எக்ஸ்டென்ஷன் ஃபிளெக்ஷன். அதே மாதிரி அடுத்த கால் கைக்கு அதே மாதிரி கைக்கு எல்லா மூமெண்ட்ஸும் அதேதான். இதுக்கு உடம்புக்கு சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ், கை கால்க்கெல்லாம் இப்படி இழுத்து விட்டு ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி விட்டீங்கன்னாவே அந்த பாப்பாக்கு நீங்க என்ன பண்றீங்க, இங்க உடம்புக்கு சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ் லிம்ஸ்க்கு இப்படி பண்றதுனால இந்த ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் ரிசெப்டார்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க தூண்டி விட்டீங்க பாத்தீங்கன்னா சில டைம் அப்படியே அந்த 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 தூண்டி விட்டீங்கன்னாவே அப்படியே உடம்பு வலி எதுவுமே இருக்காது. அப்படியே அந்த பாப்பா பெயின்லெஸ்ஸா நல்லா ஒரு ஃபீடு கொடுத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அழகா ஃபீடை கொடுத்துட்டு 4 மணி நேரம். திஸ் கேன் பி வின்டர் மந்த்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இது எப்போ ஆஃப்டர் பர்த் பாப்பா ஸ்டெபிலைஸ் ஒன்ஸ் குளிக்க வைக்கிறீங்கன்னாவே பண்ணலாம். கழுத்து கீழே ஆயில் அப்ளை பண்ணி குளிக்க வைக்கலாம். இது வின்டர்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேன் பி டன். என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயிலே யூஸ் பண்ணுங்க. இல்ல சில பேர் கேட்பாங்க பேபி ஆயில் யூஸ் பண்றோம், பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில், எஸ், நத்திங் ராங். சேஃபா இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் டாக்டர். எஸ். சிந்து கேட்டிருக்காங்க 6 month old baby, if I make him to stand, he is not standing, is it problem அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, எதுக்கு 6 monthsல you are making him to stand? You make him to stand by 11 months. Okay, so you need not worry about that. Next, okay. யோகேஸ்வரி கேட்டிருக்காங்க, my baby's head is hot most of the time, is it normal? Yeah, it's normal. Up to 2 years of age, I told you already, 60% தான் பிரைன் growth வந்து அட் பர்த்ல உருவாயிருக்கும். மீதி 40% பிரைன் growth வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆகுது. அதனால அவங்களுக்கு நம்மளை விட மூளை கொஞ்சம் சூடாதான் இருக்கும், ஏன்னா வளர்ந்துட்டு இருக்குது. டாக்டர் அப்ப என்னது சில்லுன்னு தான் இருக்குது, அது அதாங்க நம்ம நெகட்டிவ் பேலன்ஸ்ல போகுது நம்ம இதெல்லாம், அதனாலதான் நம்ம சில்லுன்னு இருக்கு. So nothing wrong in it. Okay doctor, thank you. Galaxy J6 Plus கேட்டிருக்காங்க டாக்டர், after my baby's birth I was expressing milk where I had so much amount of milk, and now he is 5 months old, hence I am feeding him directly, but it seems like there is no sufficient milk. I'm so worried, sir. How you know that your baby is not getting sufficient milk? எதை வச்சு சொல்றீங்க உங்களுக்கு sufficient milk இல்லைன்னு? அதான் எனக்கு பிக் கொஸ்டினா இருக்கு. இடையில ஒரு ஃபீடுக்கும் அடுத்த ஃபீடுக்கும் இடையில குழந்தை ஒரு 3/4 மணி நேரம் 1 hour தூங்குது, இடையில ஆக்டிவா இருக்குது, ஒரு நாளைக்கு more than 6 times யூரின் போகுது, தனியான வெயிட் கெயின் இருந்தா அதுமே போதுமே. குழந்தை அழதானே செய்யும் இடையில. அது சஃபிஷியன்ட் மில்க். அதுவும் அதான் நேத்தே சொன்னேனுங்க, பால் சுரக்கிறதுக்கு 2 தான். ப்ரொலாக்டின்ங்கிறது நீங்க மனசு நினைக்கிறது தான், உங்க கண்ட்ரோல் இல்ல. எந்த இன்ஹிபிஷனும் இல்லாம தூங்குனீங்கன்னா கண்டிப்பா ஏர்லி மார்னிங் அந்த டைம்ல ப்ரொலாக்டின்ங்கிறது சுரக்கும். அந்த வெளிப்படுறது, அதாவது மார்பகத்துல இருந்து பாப்பாக்கு போக வைக்கிறது தான் ஆக்சிடோசின். அதுதான் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது தடைபடும். அதுதானே. ஏன் எதை வச்சு சொல்றீங்க? சில பேத்துக்கு பிசிக்கலாவே ஹெல்த் ரீசன்ஸ்னால இருக்கலாம், ரொம்ப ரேரா சில பேத்துக்கு ஜென்யூனாவே மில்க் வராம இருக்கலாம். எனக்கு அதுக்கான அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் லெஸ் தென் 5% தான் சொல்லுவானுங்க. 95% சான்ஸ் இல்லைங்க. யூ நீட் டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பேசுற ஒரு மதரோட கவுன்சிலிங் உங்களுக்கு வேணுங்க. நான் அதை தான் சொல்லுவேனுங்க. தேங்க்யூ. நந்தினி ஜி அவங்க கேட்டிருக்காங்க டாக்டர், பாப்பாக்கு நோஸ்
அடைக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ பிரீத் பண்ண சிரமப்படுறான் நைட்ல. ஸோ நோசல் டிராப்ஸ் விடலாமா? ஆர் எல்டர்ஸ் கோகோனட் ஆயில் ஹீட் பண்ணி விட சொல்றாங்க. நோ ஸோ நோ வாட் நோ வில் நோ கோகோனட் ஆயில், நோ ஹீட்டட் கோகோனட் ஆயில், நாட் அட் ஆல் இண்டிகேட்டட். முதல்ல எதுக்கு அடைக்கணும்? முதல்ல ஜன்னல்லாம் சாத்துங்க. நைட் தூக்குறப்ப சில்லுன்னு காத்து வருதா, அதை அவாய்ட் பண்ணுங்க. அதுவே போதும். நேசல் டிராப்ஸ் எல்லாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. மருந்தே வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் அமிர்தம் அப்படிங்கிற யூசர் நேம். My baby's weight in 8th month was 6.4 kg. Now she is 9 months. Is it normal, sir? Her birth weight was 2.6 kg. நான் சொன்னேன் இல்லைங்க நேத்து. அதான் பழைய தான் இல்ல. எப்பவுமே நான் இது நார்மலான்னா பதில் நான் அதுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பாங்கன்றனாலதான் பிறந்த எடை 4 to 5 monthsல டபுள் ஆகணும். 4 வயசுல ட்ரிபிள் ஆகணும். அவ்வளவுதான். 2.5 கிலோன்னு பறந்துச்சா 4 to 5 மாசத்துல 5 கிலோ ஆயிட்டு சார் 1 இயர்ல 7.5 அட்லீஸ்ட் 7.5 குட். தட்ஸ் என்ன அதுதான். இப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க நார்மலா. தேங்க்யூ டாக்டர். சரண்யா அதுக்கு அந்த பிரஸ்ட் பெருசா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க தான் திரும்பவும் மெசேஜ் பண்ணிருக்காங்க டாக்டர். 1 வீக்கா லைட்டா லெஃப்ட் பிரஸ்ட் பெருசா இருக்குது, பீடியாட்ரிஷியன் பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. பீடியாட்ரிஷியன் எப்படிங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நாங்க we are poor people. அதான் நான் அது ஒண்ணுதாங்க. நான் இன்னும் எனக்கு மதர்ட்ட மட்டும் நான் எவ்ரிதிங் ஈவன் 550 grams ஐ ஃபீட். இப்போ சிஸ்டருக்கே சேலஞ்சிங்கே ஏதாவது ஒரு பேபி இருந்ததுன்னா ஐ லவ் டு ஃபீட் த பேபி. ஏன்னா என்னோட அந்த 3 வருஷம் சென்னையில இருந்தப்போ நான் எனக்கு வேலையே நைட் 2 மணிக்கு மேல ஸ்டாஃபுங்க எல்லாம், ஏன்னா அடுத்த நாள் பாவம் அவங்க எல்லாம் போய் அவங்க பசங்களை ஸ்கூல்ல அனுப்பி விடணும், அவங்க ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்கணும். நம்ம என்ன அப்ப போஸ்ட் கிராஜுவேட் தான், எனக்கு கல்யாணமும் ஆகல. ஐ வாஸ் எ பேச்சுலர். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. நைட் என்ன பண்ணுவேன், உட்காந்துட்டு இந்த 2 மணிக்கு மேல சிஸ்டர் எல்லாம் நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த வாடை. பால் கொடுக்கறது நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, நான் ஐ லேர்ன்ட் ஹேண்ட்லிங் வெரி குட்டி குட்டி பாப்பாவுக்கு எப்படி ஃபீட் பண்ணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரிதான். ஸோ இப்போ இது பீடியாட்ரிஷியன்ஸ் இந்த ரெமெடி இது பண்ண முடியாதுங்க. யூ மீட் யுவர் கைனகாலஜிஸ்ட். ஷீ வில் பி யுவர் பெஸ்ட் பர்சன் ஹியர் டு எக்ஸாமின் யுவர் பிரெஸ்ட். ரியலா 2 விஷயம் இருக்குங்க. பிரெஸ்ட் ஒரு சைடு மட்டும் பெருசா இருக்கிறது. ஒண்ணு என்கார்ஜ்மெண்ட், பாலே அடை கட்டி இருக்கனால இருக்கலாங்க. ஒரு லோப் மட்டும் இருக்கலாம், இல்ல ஃபுல்லாவே பெருசாவும் இருக்கலாம். அப்படி ஒரு லோபா இருந்தா அதை மட்டும் நீவி விட்டு அந்த பாலை எடுத்துட்டோம். நான் சாதாரணமா சொல்றேனுங்க, இட் இஸ் ஹைலி பெயின்ஃபுல். ஐ அக்ரி, எனக்கு தெரியும். ஏன்னா மார்பகத்துல அத்தனை நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. அங்கதான் நர்வ்ஸ் நிறைய, அந்த இது நர்வ் இம்பல்சஸ் எல்லாம் போகும். செம பெயின்ஃபுல் தான். ப்ளீஸ் ஒரு பேராசிட்டமால் டோலோ 650 ஒண்ணு போட்டுக்குங்க. போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. அந்த பால் கட்டியிருக்க இடத்துல நீவி பாருங்க. ஃபுல்லா எல்லாம் வெளியில வந்துருச்சு டாக்டர். அது கொஞ்சம் திக் எல்லோவா இருக்குது, பரவாயில்ல, அதெல்லாம் வந்துருது. இதுலயே கொஞ்சம் சூடு ஒத்தனம் கொடுங்க, அதாவது ஹார்ட் ஃபர்மெண்டேஷன். அது மேல கொடுத்துட்டு டோலோ 650 டேப்லெட் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி விட பாருங்க. டெஃபினட்டா யூ நீட் ஒன் மோர். உங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு லேடி வேணும். உங்க மாமியார் வேண்டாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ப்ராப்ளம் தான். புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற லேடினா அம்மா. அதை தான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு அதை வச்சு ஜென்டிலா பண்ணுங்க. யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ். டாக்டர் அதுக்கப்புறமும் அந்த வீக் இருக்குதுன்னா இட் மே பி ஆப்சஸ். ஆப்சஸ் இருக்கு, அதாவது அது பாக்டீரியாவால இன்ஃபெக்ட் ஆகி அந்த பால், நான் நேத்தே சொன்னேன், எங்கெல்லாம் அடைபடுதோ யூரின் போறது அடைபட்டு கல்லு ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சுன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அந்த மாதிரிதான் இதுவும். பால் வராம ரொம்ப நாள் விட்டு இருந்தீங்கன்னா ஆப்சஸ் இன்ஃபெக்ட் ஆகி சீல் மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இருந்தா இட் நீட்ஸ் எவாக்குவேஷன். உங்க கைனகாலஜிஸ்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தட் வுட் பி an issue. ஸோ அதை பாருங்க. இது பீடியாட்ரிஷியன்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க இந்த விஷயத்துல. தோ சி மே பி a female, you need gynecologist ஹெல்ப்ங்க. தேங்க்யூ டாக்டர். ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க இந்த பிரஸ்ட் மில்க், லோ பிரஸ்ட் மில்க் சப்ளை, இல்லைன்னா பேபி வெயிட் கெயின் பத்தி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதில் டாக்டரோட ஃபர்ஸ்ட் செஷன்லயே டாக்டர் கவர் பண்ணிட்டாரு. அதோட ரெக்கார்டிங்ஸ் நான் சோஷியல் மீடியால போட்டுறேன். டைம் 6 o'clock ஆயிடுச்சு, 5:55 ஆயிடுச்சு. டாக்டரோட டைம் ரொம்ப பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னால் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்ட் நான் பண்ணிடுறேன். டாக்டர், நெக்ஸ்ட் கொஸ்டின் காவியா கேட்டிருக்காங்க டாக்டர். சார் குட் ஈவினிங். ஐம் ஃப்ரம் ஈரோடு. மை ஹஸ்பண்ட்க்கு ரீசென்ட்லி ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ பேபிக்கு 45 days தான் ரன் ஆச்சு சார். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சார். ஸோ பிரஸ்ட் ஃபீட் கம்மியா இருக்கு. வாட் சொல்யூஷன் சார்? வெயிட் கெயின் ஆகல பேபிக்கு.
புரியுதுப்பா. உங்க ஸ்ட்ரெஸ் எனக்கு புரியுது. ஆனா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் உங்க ஹஸ்பண்டோட சேர்த்து உங்க குழந்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீப் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அது பண்ணுங்க. இந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த லாக்டேஷன் டைம்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யூ நீட் டு டேக் 1 1/2 டைம்ஸ். நார்மலா 2 இட்லி சாப்பிடுறவரா இருந்தீங்கன்னா, இப்போ 1 1/2 மடங்கு 3 இட்லி சாப்பிடணும். நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி 5 இட்லி சாப்பிடுவேன் டாக்டர்னா, இப்ப 7 சாப்பிடணுமான்னா, நான் அப்படி சொல்ல வரலைங்க. பிரிச்சு பிரிச்சு நான் லாக்டேட்டிங் மதரும், பிரெக்னன்ட் மதரும் 5 டயட். இன்ஸ்டெட் ஆஃப் 3 டிவைட் இட். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. யுவர் செக்ரீஷன்ஸ் வில் இம்ப்ரூவ். மெயின் திங்ங்க, நான் என்னதான் பேசினாலும், என்னதான் உங்களுக்கு லாக்டயர்னு ஒரு மாத்திரை குடுப்பாங்க, டோம்ஸ்டால்னு பால் சுரக்கிறதுக்கு மாத்திரை குடுப்பாங்க, பெரினாம், மெட்டாக்ளோப்ரமைன்னு மாத்திரை குடுப்பாங்க. அப்புறம் அந்த என்ன ஹாப்பி மாம்ன்னுலாம் ஒரு ஃபார்முலா குடுப்பாங்க. அது எல்லாமே வி ஹவ் ட்ரைட். பட் சி, உங்க மனசு தாங்க. யுவர் ஸ்ட்ராங் வில் டு ஃபீட் யுவர் பேபி ஒன்லி கேன் கிவ் எனஃப் மில்க் டு யுவர் பேபி. அதுதான் உங்க பாப்பாவுக்கு பாலை கொடுக்குங்க. இந்த டோம்ஸ்டால், எஸ், அது ஒரு எட்ஜ் இருக்குதுங்க. ஒரு 10 to 20%, அதாவது 1/5 ஆஃப் த பேபில நான் கொடுத்து சக்சஸ் ஆயிருக்கிறேன். அது வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அது வாந்திக்குன்னு கொடுக்குற மாத்திரை தான் டோம்பெரிடோன். அது வாங்கி சாப்பிடலாங்க. உங்களுக்கும் சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை, பேபிக்கும் கிடையாது. 3 times a day வேணா ஒரு 5 days போட்டு பாருங்க. இஃப் அட் ஆல் உங்களுக்கு செக்ரீஷன் இதனாலதான் கம்மியா இருந்ததுன்னா, பை 3rd day எல்லாம் டோம்ஸ்டால் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு செக்ரீஷன் வந்துடும். நல்லா வந்துருச்சு டாக்டர் அப்படின்னா கன்டினியூ பண்ணலாமான்னா, ஈவன் மந்த்ஸ் ஆல் டுகெதர் யூ கேன் கன்டினியூ டோம்ஸ்டால். அவ்வளவுதாங்க. ஸோ மெயின் ட்ரீட்மெண்ட் இஸ் மனசு தான். தேங்க்யூ டாக்டர். வனிதா கேட்டிருக்காங்க டாக்டர். 6-year-old பேபி பெட் வெட் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. டிசிப்ளின் தான், ஹேபிட் தான். பரவாயில்ல, உங்க குழந்தை நல்ல குழந்தை. 6 வருஷம் வரைக்கும் தான். நான்லாம் 3வது வரைக்கும் போயிட்டு இருந்தேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. வருஷத்துக்கு 2 பெட் உனக்கோசரம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, உங்க பையனா பொண்ணா வாட் எவர் இட் மே பி, உங்க சைல்டு இஸ் எ குட் சைல்டு. 6 வயசுல தான் போதும், அதனால கவலைப்பட வேண்டாம். மெயினா ஆல்ரெடி டாக்டர் போனதே கிடையாது, இப்பதான் போயிருக்காங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதான்னு பாக்கணும். இல்லைங்க டாக்டர், முதல்ல இருந்தே அப்படிதான், சரியாயிடும் பாக்குறோம். இப்ப 6 வயசு ஆயிடுச்சு இன்னமும் பெட்ல போயிட்டு இருக்காங்க டாக்டர்னா, தட் இஸ் நேச்சுரல். அது கண்டிப்பா ஐ எம் கிவிங் இன் ரைட்டிங். அவங்களுக்கோ மதருக்கோ அவங்க ஹஸ்பண்ட் இல்ல ஹஸ்பண்டோட உடன்பிறப்பு இல்ல மதரோட உடன்பிறப்புல ஹிஸ்டரி போய் தேடினீங்கன்னா அவங்களோட பெட் வெட்டிங் ஒரு லாங் டைம்ல இருக்கும். ஏன்னா மோர் ஓவர் இட் ரன்ஸ் இன் ஃபேமிலி. அப்புறம் சில டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்குது. நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம இதுல இப்போ ஒரு கல்ச்சரே ஆயிட்டு போயிட்டு, இந்த 9 to 10 ஏதாவது ஒரு தொடரை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்க வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ஒரு 8 o'clock டின்னர் முடிச்சிடணும். லாஸ்ட் அந்த ஃப்ளூயிட் வாட்டர், நீர் ஆகாரம் அந்த 8 மணிக்கு முடிச்சிடணுங்க. பிஃபோர் கோயிங் டு பெட் வாய்ட் பண்ண வச்சுட்டு தான் போய் படுக்க வைக்கணுங்க. அப்புறம் சம் அலாரம்ஸ் வச்சுக்கணும். யூஸ்வலா இந்த குழந்தை பாத்தீங்கன்னா நைட்டு 12 to 2 யூரின் போறாங்க டாக்டர், நோட் பண்ணிருக்கீங்கன்னா. ஜஸ்ட் அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, 12:30 12:50, நீங்க எப்ப நினைக்கிறீங்க அந்த ஏர்லியஸ்ட் த டைம் மேபி, அந்த டைம்ல யூ கீப் அன் அலாரம் அண்ட் யூ வேக் அப் அண்ட் யூ டேக் த சைல்ட். இது போய் கண்ணை முழிக்க வச்சு யூரின் போ அப்படின்னு சொல்லுங்க, அப்படியே பழகிடும். ஸோ அதாவது ப்ரீக்ளூட் யுவர் டின்னர், நைட் அலாரம் வச்சு நைட் அவுட் பண்ணுங்க. இதுக்கப்புறமும் போயிட்டே இருக்கிறான் டாக்டர் அப்படின்னா ப்ராபப்ளி தண்ணி நிறைய குடிக்கிறாப்புன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லை டாக்டர், தண்ணி எல்லாம் கரெக்டா தான் கொடுக்குறேன்னா சம்டைம்ஸ் சால்ட் லூசிங் டைப் இருக்கலாம், அதுக்கு நேசல் ஸ்ப்ரே தேவைப்படலாம் ரேரா. அது யூ நீட் டு கன்சல்ட் டாக்டர். பட் ஹாப்பி மெஜாரிட்டி 99% நான் சொன்னது ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க சரியாயிடுங்க. 3rd திங், இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆல்வேஸ் ட்ரை பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு வேலை, நான் உங்க குழந்தை, நீங்க என்கிட்ட ஒரு எதிர்பார்க்குறீங்க, நான் அதை செய்யல, ஆப்போசிட்டா பண்றேன் அப்படின்னா பட்டுன்னு அடிக்காதீங்க. அது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அது என்னது, அதை செஞ்ச அடி போடுவேன், அதை செஞ்ச திட்டுவேன், இது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்ப என்ன பண்ணுவேன், நான் அப்ப அதை பண்றப்ப பயப்படுவேன், பண்ணாம விடுவேன் ஆனா பயப்படுவேன் இல்லையா, அது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதனால காரியத்தை சாதிக்கிறது. ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் அடிப்பாடுறா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டே போயிடலாம்டா அப்படின்னு நினைக்கிறது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னா, ஹோம்ஒர்க் பண்ணனா இன்னைக்கு யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க,
அதுதான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆல்வேஸ் இந்த வயசுல இருக்க குழந்தைங்கள யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆல்வேஸ் தங்கம் நீ போல பாத்துக்கோ, உனக்கு தெரிஞ்சுதானே சாமி போகுது, நீ போக மட்டும் இரு, அப்பா உன்னை பார்க் கூட்டு போக சொல்றேன், சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருக்கலாம், அப்புறம் முடிச்சுட்டு உனக்கு என்ன வேணுமோ அப்பா வாங்கி தர சொல்றேன். இதுதான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதை பத்தி ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ எல்டர் சிப்ளிங் கிட்டயோ அதை பேசுனீங்கன்னா they will have that fear during night. அதுலயே போயிடுவாங்க. ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நைட் அவுட்டு, சாப்பாடு சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குங்க. 99% ஆஃப் யுவர் யூரினரி நைட்டு போற நாக்டர்னல் என்யூரிசிஸ்ன்னு சொல்லுவோம் இது பேரு. இது வராதுங்க, சரியா போயிடும். ஏன்னா நானே இதுக்கு ஒரு விக்டிம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஹர்ஷினி கேட்டிருக்காங்க டாக்டர், இன் விச் வீக் we can put baby facing down for tummy time and oil massage? விச் டைமா விச் வீக்கா? Which week? நான் சொல்லிட்டேனே, பால் கொடுத்துட்டு உடனே டம்மி டைமும் போடக்கூடாது, ஆயில் மசாஜும் பண்ணக்கூடாது. பாலை கொடுத்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான், அதாவது அடுத்த ஃபீட் பண்ண போறேன்னு நினைப்பீங்க இல்லையா, அதுக்கு 1/2 hour பிஃபோர். அது என்ன டைமா இருந்தா நீங்க நியூ பார்ன் பீரியட்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம், இன்ஃபென்ஷியல் எப்ப வேணாலும் பண்ணலாம். அந்த டே 1ல மட்டும் பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுங்க, அவ்வளவுதான். டே 1ல we don't recommend. ஏன்னா அந்த டிரான்சிஷனே நடந்திருக்காது, அம்மா கிட்ட இருந்து வெளியில வந்தது அது நம்ப முடியாம இருக்கும். அப்ப we don't recommend. ஃபர்ஸ்ட் வீக் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா சமயம் சொல்லிட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்கப்போ தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, மசாஜ் பண்ணாதீங்க, குளிக்க வயிறு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. டம்மி டைம் பேபி ஃபீட் ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் பர்பிங் பண்ணிட்டு டம்மி டைம் போகும். தேங்க்யூ. வைஷ்ணவி கேட்டிருக்காங்க டாக்டர், ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. பேபி வந்து 1 month old, she was not gaining weight and the urine output was very less. We started formula in addition to breastfeed. One after most of formula feed, she vomits some of the milk even after keeping in upright position for half an hour. What should we do, sir, to avoid this? அதாங்க நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு வெயிட் வேணும், அந்த பாப்பானால அவ்வளவுதான் முடியுது. இதான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இப்ப ரூபாக்கு என்ன கொடுத்தாலும் 2 இட்லி தான் சாப்பிடுவாப்புல, அதுக்கு மேல திணிச்சா ரூபாவும் வாமிட் தான் ஆவாப்புல. ரூபா எப்படியாவது யூ ஆர் கோயிங் டு கெயின் வெயிட் அப்படின்னு புஷ் பண்ணாலும் மேபி ஹர் கெப்பாசிட்டி வந்து மேபி சி மேபி டேக்கிங் 1 more இட்லி, அவ்வளவுதான். அதுக்கு மேல புஷ் பண்ணா என்ன ஆகும்? she will bring it out. same is happening with your child. ரியலா வெயிட் கெயின் கம்மியா அப்படிங்கறது பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு அதை இது பண்ணுங்க. நீங்க ப்ராபப்ளி என்னோட இன்ஸ்டிங்க்ட் என்ன தோணுதுன்னா, ப்ராபப்ளி யூ ஆர் புஷிங் டூ மச், யூ ஆர் ஓவர் ஃபீடிங் யுவர் சைல்ட் அப்படின்னு நினைக்கிறேனுங்க. அது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க பேபியோட ஸ்டொமக் கெப்பாசிட்டி சின்னதா இருக்கலாம். ஸ்மாலா இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கெப்பாசிட்டியை 50 ml அந்த அளவு தான் அகாமடேட் பண்றது, அதுக்கு மேல கொடுத்தா வெளியில வந்துடுற மாதிரி இருக்கலாம். இப்ப நீங்க ஆனா கொடுக்கறது 80-100 ml கொடுக்குறீங்கன்னா கஷ்டம் தானுங்க. 50 ml கெப்பாசிட்டி இருக்கிறது ஒரு 60-70 ml வரைக்கும் எடுத்துக்கும். நீங்க 100-150 ml கொடுத்தா எப்படி எடுத்துக்குங்க? அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம், வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சியை ரொம்ப அதிகப்படுத்தலாம். இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்கிறது 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு டைமா மாத்திக்கலாங்க. வால்யூம் 150 ml கொடுக்கறத 80-100 ml ஆக்கிக்கலாம். இப்படி பண்ணலாம். That would be the remedy for this baby. Thank you டாக்டர். நிறைய பர்சன் கேட்பாங்க டாக்டர், பிரஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபார்முலாவை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேனுங்களே, ஃபார்முலாவே வேண்டான்றதுங்க. ஃபார்முலாவே கொஞ்சம் கொஞ்சமா அதான் உங்களோட வில் பவர் நான் பண்ணுவேன்னு நினைங்க, அதை பண்ணுங்க. இப்பட்டால் ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னா டவுன் பெரிடோனுக்கு தான் அந்த எவிடன்ஸ் இருக்கு, லாக்டாயிருக்கோ மத்த இதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸும் இல்லை. அதை போட்டு பாருங்க. போட்டுட்டு உங்க பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது பிரைமரியா எப்பவுமே பிரஸ்ட் ஃபீடிங்க அதான் உங்களுக்கு இதா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தாய்ப்பாலை கொடுங்க. அதுக்கப்புறம் பத்தலன்னு ரொம்ப ஃபீல் பண்றப்போ அதை கொடுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் தப்பு பண்றதேங்க. எடுத்த உடனே நம்ம பாப்பா அழுகுதுன்னா பாட்டில கொடுத்தா உடனே அமைதியாயிருதுங்க டாக்டர், நேரா வச்சு அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுதுங்க டாக்டர் அப்படிமாங்க. ஏங்க அப்படித்தானே பண்ணோம், அது நேச்சுரல் தானே. 2 விஷயம், பாட்டில்ல பால் கொடுக்கறதுக்கு அம்மாவுக்கு பால் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? பாட்டில்ல வந்து என்ன ஆகுது, பாப்பா அந்த பால் வந்து ஊத்துது, குழந்தை வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். உறிஞ்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கஷ்டப்பட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாட்டில வச்சு விட்டுருவீங்க, அதுவா ஊத்தும், நாக்க வச்சு கண்ட்ரோல் பண்ணி உடக்கணும், முழுங்கணும். அம்மா கிட்ட இருந்து குடிக்கணும்னா என்ன, போய் வாயை வச்சு சக் பண்ணி உறிஞ்சி எடுக்கணும். 2க்கும் வித்தியாசம் இருக்கு.
அங்க ஸ்டாப் பண்ணுது, இங்க பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்ப என்ன ஆகும்? நம்ம அப்பவே சோம்பேறி ஆக்கிறோம். நீங்களே சொல்லுங்க, ஃப்ரீயா உளறது அதுவா வந்து கொட்டுறது அப்படியே ஜாலியா குடிக்கிறது பிடிக்குமா, இல்ல உறிஞ்சி கஷ்டப்பட்டு குடிக்கிறது பிடிக்குமா? அப்ப அந்த குழந்தை நேச்சுரலா எதை எடுத்துக்கும்? அதை எடுத்துக்கும். அப்ப ஃபார்முலாவை மட்டும் பிரைமரியா எடுத்துக்கும். அதனால ட்ரை டு கிவ் ஃபர்ஸ்ட் யுவர் மில்க் அண்ட் சி. அதுக்கப்புறம் ரொம்ப முடியலன்னு தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் ப்ளீஸ் அவாய்ட் பாட்டில்ஸ். இஃப் அட் ஆல் இஃப் யூ வாண்ட் டு ஃபீட் இன் எ ஸ்பூன் ஆர் நம்ம தமிழ்ல சொல்ற பாலாடை, சங்கடை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல கொடுங்க. கொடுக்க வேண்டாம். குட்டி டம்ளர்ல கொடுக்கலாமா டாக்டர்? தாராளமா கொடுக்கலாம். நீங்க சொல்லலாம், டாக்டர் குட்டி டம்ளர்ல கொடுத்தா பொறையறாதான்னு. 700 கிராம் 600 கிராம் பாப்பாக்கெல்லாம் கூட குட்டி கப்ல கொடுக்குறோங்க, ஒன்னும் ஆறுதுல. அதெல்லாம் இட்ஸ் an art. and if you love it to do, you can do it. அவ்வளவுதான். டாக்டர் மியூட் ஆல் கொடுத்துட்டேங்க டாக்டர். யாரோ பேசினாட்டி நீங்க அன்மியூட் பண்ணுங்க. உங்களையும் மியூட் பண்ணிக்கிட்டீங்க, அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ரைட் ரைட். ஆமாங்க டாக்டர். நெக்ஸ்ட் வந்து சிவானந்தன். Good evening, sir. I'm Divya from Tiruchengood. I'm your regular follower, sir. My baby is 22 months old. My baby have constipation problem for 1 year. Give solution, sir. கான்ஸ்டிபேஷன் தான் மூணே விஷயம். எப்பவுமே கான்ஸ்டிபேஷன் 3 விஷயம் தானே சொன்னேன். உங்க குழந்தை ஓடி ஆட விளையாட கொடுங்க. ஒன்னு ஆக்டிவிட்டி, பிசிக்கல் எக்ஸசைஸ். செகண்ட் திங் ஃபைபர் டயட், நார் சத்துள்ள உணவு. கீரை, அதாவது என்ன மென்னாலும் அந்த காய்கறி எல்லாம் அப்படியே நிக்கும்ல வாயில, அந்த மாதிரி இருக்க டயட்டரி ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரூட்ஸ்ல பூவாழைப்பழம், பூவம்பழம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பூவாழைன்னு சொல்லுவாங்க. இங்க பூவன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல. நான் சேலம் பக்கத்துல. அங்க பூவாழைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பூவாழைப்பழம் வந்து அப்படியே கொடுக்கலாங்க. நடுவுல விதை விதையா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நல்ல அந்த நம்ம உள்ள ஃபார்ம் ஆகுது இல்லையா மோஷன், அதுல நீர்ச்சத்தை உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கு. அதனால என்ன ஆகும்? நல்ல பல்கா மோஷன் ஃபார்ம் ஆகி ஃப்ரீயா போகும். இது ட்ரை ஆகுது பாத்தீங்களா? அப்பதான் இட் கெட்ஸ் அப்ஸ்ட்ரக்டட் அண்ட் இம்பாக்டட். ஸோ நார்ச்சத்து உள்ள உணவு அதுதான் என்ன பண்ணும்? வாட்டர் கண்டென்ட் ஆஃப் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியா மோஷன் பாஸ் ஆகுது. ரெண்டாவது ஆக்டிவிட்டி. தேர்டு வாட்டர் இன்டேக். இப்போ உங்க குழந்தை 1 year 2 monthsனா அரௌண்ட் ஒரு 7 to 11 kgக்குள்ளதான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 liter, அதாவது 700 to 1 liter ஆகுது தண்ணி 24 மணி நேரத்துல கிடைக்குதா? அதுல ஒரு 3/4 பகுதியாவது ஒரு 600 மில்லியாவது கிடைக்குதாங்கிறத என்ஷூர் பண்ணுங்க. எப்படி? கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணிய ஸ்பூன்ல எடுத்து கொடுக்கறது. அதாவது ஓவராலா அந்த குழந்தைக்கு இந்த குட்டி பாட்டில் ஊத்தி வைப்பேன் டாக்டர், இதுதான் 24 hours குடிச்சுக்கும் அப்படின்னா அது எவ்வளோ அப்படிங்கிறது யூ நோ தட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கொடுங்க, இதுல கண்டிப்பா சரியாகுங்க. மூணாவது விஷயம், டாய்லெட் ட்ரைனிங் பண்ணுங்க. எந்திரிச்ச உடனே பாப்பா ஃபுல்லா போனுச்சுன்னா உட்கார வைங்க, பாட்டியில உட்கார வச்சு பழக்குங்க. உட்கார வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. யூரின் போயிட்டு அப்படியே மோஷன் போறதுக்கு வெயிட் பண்ணுங்க. 2 years, அதாவது அரௌண்ட் 2 years வந்துச்சுனாவே இட்ஸ் டைம் ஃபார் டாய்லெட் ட்ரைனிங். 1.5 yearsல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் பாட்டியில உட்கார வச்சு பழக்கிறது. நம்ம குழந்தை எல்லாம் கண்டிப்பா 1.5 2 years எல்லாம் சொல்றத புரிஞ்சுக்கிற வயசு தான். உட்காரு, முக்கி போ, மோஷன் போ மோஷன் போ அப்படின்னு ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாவே இட் வில் பாஸ். ஸோ இதுக்கு வந்து மருந்து ஏதாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, 4 வயசு கீழே வர்றதெல்லாம் ஹேபிச்சுவல் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் மருந்து அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் அஸ்வினி கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் क्वेश्चन தான் டாக்டர். 1 year 3 month old baby weight is 10 kg, is it normal? 1 year 3 monthsல எவ்வளோ? 10 kgயா? 10 kg வெயிட்ங்க. எவ்வளவு? 10 தான் வேற சார். மழை பயங்கரமா பெய்யுது. 10 kg தாங்க சார். 10 kg நார்மல் தாங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். Realme X 41 days old baby having spot on body and face like வேர்க்குரு, is it normal sir? Applying coconut oil. போதும் அதே போதும். இப்போ மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்குள்ள நிறைய ஸ்கின்ல ரெட்டா வரும் போகும், டிரான்சியண்டா இருக்கும். இது எல்லாமே என்னன்னா உங்க ஸ்கின் அம்மா கிட்டே ஜாலியா இருந்த ஸ்கின் வெளியில வந்து அடாப்ட் ஆயிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட் இஸ் ஓகே, ஃபைன், குட். ஓகே. கண்மணி கேட்டிருக்காங்க சார். My baby boy is 356 days now. His birth weight is 2.56 kg. Now he is 7.59 kg.
His active and urine poo count too normal, so I didn't bother about his weight much. But elders and doctor told his weight is less, and so suggested upper right tonic. Is his weight normal, or I need to take this seriously? Need not, nothing. 9.5 kg 1 yearல 365 daysனா 1 year. 1 yearல 9.5 kg சூப்பர் தானே. கேக் கட்டி கொண்டாடுங்க. ஜஸ்ட் என்ஜாய். அதெல்லாம் நார்மல் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அரும்பு கேட்டிருக்காங்க டாக்டர். My baby is 5 month old. I have to rejoin to work. I'm a research scholar. Bought a breast pump. How to feed my baby? Can I use feeding bottle? Is there any size for bottle and nipple? இல்லைங்க, ஃபீடிங் பாட்டில் கண்டிப்பா வேண்டாங்க. 5 months ஐடியல் ஏஜ் தான். நம்ம தான் கொஞ்சம் இந்தியன்ஸ் தான் வந்து we choose 6 months of exclusive breastfeeding. we Indians always choose it. ஏன்னா நமது இந்த வீனிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் நமக்கு நிறைய பிளஸ் மைனஸ் இருக்குது. அதனாலதான் நமக்கு கொஞ்சம் எஜுகேட்டடு அந்த இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்கனாலதான் லேட்டா வீன் பண்றோங்க. யூஎஸ் எல்லாம் as a routine by 4th to 5th monthலயே they start weaning along with breastfeeds, if at all exclusively breastfed. அதனால நீங்க இப்போ ஒர்க்கிங் மதரா இருந்தா ஈவன் பை ஸ்டார்டிங் 5 monthsல இன் பிட்வீன்ல ஃபியூ செமிசாலிட் கொடுக்கறது இட்ஸ் நாட் அட்டலி ராங். அது தப்பு கிடையாதுங்க. நம்பர் 1. நம்பர் 2, அந்த மார்னிங் நான் நேத்து போன டே பிஃபோர் அந்த இதுலயே சொன்னேன் இல்லைங்க, உங்களுக்கு மில்க் செக்ரீஷன் மேக்ஸிமம் ஆஃப்டர் 12 தாங்க இருக்கும். அந்த 3 o'clock to 6 o'clock செம்மையா செக்ரீஷன் இருக்குங்க. அந்த டைம்ல இங்க பாருங்க, பாலை எடுத்தோம்னா பால் நிறைய ஊறும். உங்களுக்கு பால் எடுக்க எடுக்கதான் பால் ஊறும். அப்ப என்ன, அந்த டைம்ல பால் குழந்தை தூங்கிட்டு இருக்கும், நீங்க மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க, 24 hours ஸ்டோர் பண்ணலாம். அம்மா கிட்ட சொல்லிருங்க, இது 11 o'clock கொடுத்துருமா, 2 மணிக்கு கொடுத்துருமான்ட்டு. இடையில அப்படி பத்தலைன்னா வேணா ரைஸ் கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது யூ கேன் சப்ளிமெண்ட். நீட் நாட் கிவ் எனி பாட்டில் மில்க்கும் தேவையில்லை, ஃபார்முலா மில்க்கும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. If at all, if you are starting semi-solid, in between you can give water, equal amount. ஒரு 5 to 10 spoons குடிக்கிறீங்களா, ஈக்குவலா 5 to 10 spoons கொடுக்கலாம். கொடுக்கறப்பவே ஒரு 5 spoons கொடுக்கலாம், in between ஒரு 5 spoons அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். That would be the remedy for you. It's not at all a big deal. நீங்க எப்படி ஈவினிங் வந்துருவீங்க, உங்க ரிசர்ச் ஸ்காலருங்கிறதுனால ப்ராபப்ளி யூ ஷுட் உங்க ஆபீஸ்லயும் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். அதான் ரூல். அங்கேயும் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சா எக்ஸ்பிரஸ் பண்ணி வைங்க. அதையும் கொண்டு வந்து கொடுக்க பாருங்க. ஈவினிங் வந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க பேபிக்கு ஃபீட் பண்ண பாருங்க. திஸ் வுட் பி தி ஐடியல் திங். தட்ஸ் இட். இது ஒரு பெரிய சேலஞ்சிங் இல்ல, ஈஸியா நீங்க இதை மேக்கப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் 6:15 ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, எனக்கு 6:30ல இருந்து அப்பாயின்மெண்ட். ஓகேங்க டாக்டர். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா டாக்டர்? இன்னொரு 2 क्वेश्चन எடுத்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்க டாக்டர். ஆக்சுவலா இன்னொரு 8 monthsல நம்ம ஜூம் செஷன் திரும்பவும் கட் ஆயிரும் டாக்டர். எனிவே அது அவ்வளவுதான். இதோட சரி, ஓகே, இந்த 8 minutes பேசிட்டு முடிச்சிருவோம். அவ்வளவுதான். சரிங்க டாக்டர். ஓகே. யா. கைஸ் சாரி, நான் கண்டிப்பா क्वेश्चंस நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நாளைக்கு திரும்பவும் மேம் சண்முகப்பிரியா மேம் வருவாங்க. எடுத்தோன்னே அவங்களை கொஸ்டின் செஷனுக்கு நம்ம கூட்டிட்டு போயிடலாம். மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நமக்கு சில வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னாங்க. as soon as possible நம்ம கொஸ்டின் செஷன் போயிடலாம். இந்த கொஸ்டின் நான் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு மேம்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு. நோ டோன்ட் வரி ப்ளீஸ். டாக்டர் நெக்ஸ்ட் மோகனப்பிரியா. Is it normal for baby to have movable lump on back of head? My 160 days old baby have small heat bubbles overhead. I'm not sure, is it because of heat or mosquito bite? Frequently rubbing head, is that lump because of bubbles? That's okay. Fine. Intermittent-ஆ வர்றது போறது மேபி கொசுக்கடியாவும் இருக்கலாம், இல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலயும் இருக்கலாம், அலர்ஜிக்காவும் இருக்கலாம். வந்து போறது எதுவுமே கவலைப்படக்கூடிய விஷயம் இல்லைங்க. கவலைப்படாதீங்க. That is okay. That's okay. நீங்க இந்த ஹெல்த் செக்அப், இந்த ரொட்டீனா வேக்சினேஷன் இந்த மாதிரி டைம் போறப்போ ஒன்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க உங்க பீடியாட்ரிஷியன். Thank you. Next, Galaxy J7. Sir, during my 3rd trimester, my glucose level was 140, but I didn't take any tablets and I didn't follow diet and all. But while monitoring at home, it was 120 only. And day by day it reduced. Will myself or my baby get diabetes? No. See, your question is a tricky question. Well, myself-ங்கிறதெல்லாம் நான், see, I am basically a neonatologist. Okay, I can talk about your baby and your child. ஏன்னா அந்த ட்ரிக்கி கொஸ்டின் ஐ கேனாட் ஆன்சர். அந்த ட்ரிக்கி கொஸ்டின் ஐ கேன் ஆன்சர், பட் நீங்க சோகமாயிருங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சயின்ஸ், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ டிபிக்கலா சொல்லணும்னாங்க, இந்த ஜிடிஎம்னு சொல்றோம்ல,
ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்படின்னா என்ன? பிரெக்னன்சி டைம்ல அம்மாவுக்கு வர சுகர் கரெக்டா குழந்தை பிறந்துட்டா சுகர் நார்மல் ஆயிடும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரப்போறத அன்மாஸ்க் பண்ணுது. அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. சாரி, உண்மை அதான். ஸோ யூ நீட் டு பி என்ன பண்ணும், குண்டா வெயிட் போடாம கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா 50-55 வயசுக்கு மேல வரலாம். நீங்க 45-40 வயசுல நல்லா சாப்பிட்டு குண்டா நீங்க ஆக்டிவிட்டி எல்லாம் கம்மியா இருந்ததுன்னா ப்ராபப்ளி உங்களை சுகர் அப்பவே மவுண்ட் ஆகலாம். ஆனா உங்க இன்சுலின் செல்ஸ், செக்ரீட்டிங் செல்ஸ் கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அதுல டவுட்டே இல்லை. உடனே இப்ப நிறைய பேர் பயந்துட்டாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேக்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபேக்ட், இட்ஸ் தேர். ஸோ நம்பர் 1. நம்பர் 2, இப்போ பேபி பத்தி கேட்டீங்க. இதுக்கும் அதுக்கும் லிங்க் இல்லைங்க, லெஸ் லைக்லிங்க. ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான் உங்க குழந்தைக்கா அந்த டைப் 2 டயபெட்டிஸ் அந்த லேட் வருது இல்லைங்க, அது வரணும்னு இருந்தா தான் வரும். உங்களால இப்படி வரணுங்கிறதுக்கான சான்ஸ் 5%, 5% தான், 95% இல்ல. சரிங்களா? ஓகே தானே? ஹாப்பி. எனக்கு வந்தா பரவாயில்ல டாக்டர், என் குழந்தைக்கு மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஒரு 5 minutes தான் டாக்டர் இருக்கு. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்டேன், இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்க. டில் which age of baby vaccination is advised? வேக்சினேஷன் இப்போ சரி, அப்போ கோவிட் வேக்சின் வந்தா போட மாட்டீங்களா? வருது ஜனவரியில, ஷூரா வருது, போட மாட்டீங்களா? there is no age limit, it depends upon the disease. see, அந்த பிரைமரி சீரிஸ் அந்த இது போடுறோம் இல்லைங்க, மெயின் வேக்சின்ஸ் எல்லாம் 2 years வரைக்கும் இருக்குங்க. 2 yearsக்கு அப்புறம் நேரா 4 to 6 years, அந்த 10 yearsல ஒண்ணு. கண்டிப்பா இந்த கேர்ள் சைல்ட்ஸ்க்குலாம் அந்த சர்விக்கல் கேன்சருக்கு போடுறோம் இல்லைங்க, அது காஸ்ட்லி தான், 3500 ரூபாய் தான். தப்பு இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாள் சண்டே ஈவினிங் வெளியில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டு அதை மட்டும் பண்ணுவோம். அதுக்கு அவ்வளவு ஆகுது, இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்க. ஸோ அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணலாங்க. இதெல்லாம் ஐ ஆம் சீயிங் 40, 35 வயசு, 38 வயசு லேடிக்கெல்லாம் செர்விக்கல் கேன்சர் பாக்குறேனுங்க. ஏன் இது ஒரு ஸ்டாப் பண்ணலாம்? ஒரு 50 பேத்துல வர்றது இந்த செர்விக்கல் இந்த கேன்சர் வேக்சின் போட்டா 50 பேத்துக்கு வரணும்னு இருக்குது. 5 லட்சம் பேர்ல 50 பேத்துக்கு வரணும்னு இருக்கிறது 10 பேத்துக்கு தான் வருதுங்கிறான். 30% கம்மியாகுதுங்கிறான். அப்ப போட்டுக்கலாமே, இதுல என்ன வலிக்குது நமக்கு? தப்பு இல்லையே. ஸோ இந்த வேக்சின் பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி சீரிஸ் எல்லாம் 2 years வரைக்கும் வருங்க. செகண்ட் அந்த பூஸ்டர் வந்து 4 to 6 years ஒன்ஸ், 10 yearsல ஒன்ஸுங்க. சில ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு இயர்லி ஃப்ளூ ஷாட் கொடுப்போங்க, இன்ஃப்ளூயன்ஸா. அதுவும் அப்ராட் எல்லாம் வந்து ஃப்ளூ ஷாட் வந்து ரொம்ப ரொட்டீனுங்க. இப்போ இந்த கோவிட் எராலையும் என்ன சொல்றாங்கன்னா, WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஃப்ளூவும் நியூமோகாக்கல் போடாம இருந்தா நியூமோகாக்கல் நிமோனியாக்கு அந்த நியூமோகாக்கல் வேக்சின் போடுங்க. தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நானும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மோர் தென் 200 சில்ட்ரன்ஸ், நியூபார்ன்ஸ், சில்ட்ரன்ஸ், கோவிட் பாசிட்டிவ் மதர்ஸ்க்கு பிறந்தது, கோவிட் பாசிட்டிவ் பேபிஸ், சில்ட்ரன்ஸ், இதெல்லாம் நான் பார்த்துட்டேனுங்க. கோவிட்னால எதுவும் பாப்பாவை நான் அப்படியே ஃபர்ஸ்ட் 3 daysல எதையுமே வி டிடன்ட் லூஸ்ங்க. மெயினா இந்த லேட் எஃபெக்ட் ஆஃப் கோவிட்னாலையும், அதுவும் இந்த செகண்டரி ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல்னால வர நிமோனியாவும், நிமோகாக்கல்னால வர நிமோனியானாலையும் தான் வி ஃபவுண்ட் வெரி டிஃபிகல்ட் இன் ட்ரீட்டிங் கோவிட் சில்ட்ரன்ஸ். அதுவும் ரொம்ப ஃபிராக்ஷன் கம்மி தான், 5% விட கம்மி தான். 95% வீட்லயே வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த 5% சேலஞ்சிங்கா இருந்ததும் கன்கரண்டா ஃப்ளூவும், ஸ்வைன் ஃப்ளூ அதாவது பன்றி காய்ச்சலும் நிமோகாக்கலும் தான். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு இருக்கு. எஸ், கவர்மெண்ட்ல இன்னும் இந்த நிமோகாக்கல் எல்லாம் கொண்டு வரல. பட் ஒன் திங் ரூபா, நம்ம இந்த நிமோகாக்கல்னு பேசிட்டு இருந்தாலும் அது ஒரு ஊசி 3800 ரூபாய். நம்ம ஜிஹெச்ல இப்போ உங்க பாலெல்லாம் குடிச்சு வளருது இல்ல 1.5 கிலோ கீழே, அந்த பேபிஸ் எல்லாத்துக்கும் இப்ப வி ஃபாட் வித் த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஹஸ் கிவிங் டெய்லி 10 ஊசி போடுறோம் ஃப்ரீயா. எல்லா 1.5 கிலோ கீழே இருக்க பேபி கவர்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க பேபிஸ் எல்லாத்துக்குமே we give all the primary series 3, 1.5, 2.5, 3.5 months எல்லா பேபிஸ்க்குமே we found it very useful. வீட்டுக்கு போய் நிறைய பாப்பா டிஸ்சார்ஜ் ஆகி போகும், அங்க போய் டெத் ஆயிடும். அந்த மாதிரி இருந்ததெல்லாம் we found it almost 30% ரெடியூஸ் ஆயிடுச்சுங்க. ரெண்டாவது இந்த ஸ்பெஷல் ஊசி போடுறோங்கிறதுனால எங்ககிட்ட ஃபாலோ போறாங்க எல்லாருமே, யாருமே மிஸ் ஆகுறது இல்ல. ஸ்பெஷல் ஊசிப்பா, ஒரு ஊசி 5000 ரூபாய், 3 ஊசி 5000 ரூபாய், நீ வந்தே ஆகணும்னா கள்ளக்குறிச்சியில இருந்தாலும் வராங்க, தாளவாடியில இருந்தாலும் வராங்க, வந்து போட்டு போறாங்க. அது ஓகே தானுங்க, வந்துட்டு போறதுக்கு அவங்க செலவு 1000 ரூபாய், அதனாலும் இட்ஸ் ஒர்த். நம்ம 4000 ரூபாய் ஊசி போடுறோம் ஃப்ரீயா.
அதனால we found it very useful. ஓகேங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்ளோ வேல்யூபிளான செஷன், இவ்ளோ வேல்யூபிளான டைம நாங்க ஆக்குபை பண்ணதுக்கு பெர்மிஷன் குடுத்ததுக்கே நாங்க பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் டாக்டர். அது Okay, 2 செஷன் fine, குடுத்திருக்கீங்க. fine. It's pleasure is mine. கண்டிப்பா will be working further-ஆவும் we'll work on it. இது எப்படி கன்சைஸாவும் இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போவோம்னு நம்ம பார்ப்போம். Due to time constraints, I am signing off. எனக்கு phone வந்துருச்சு. So we'll meet again. Thank you. ஷூர் டாக்டர். தேங்க்யூ Yeah, டாக்டர். தேங்க்யூ ஸோ thank மச் டாக்டர். எல்லாத்து சார்பாவும் தேங்க்யூ டாக்டர். you. ஓகே. பாய். Bye. கைஸ் கரெக்டா ஒரு 1 மினிட்ல வந்து ஆஃப் ஆயிரும். ஜூம் செஷன் ஆஃப் ஆயிரும். கொஷின்ஸ் வந்துட்டே இருக்கு. நான் எல்லா கொஷின்ஸும் நான் ஃபோல்டர்ல சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் வெரி. நாளைக்கு மேம் வந்தனையும் நாளைக்கு திரும்பவும் 5 to 6 PM நமக்கு வந்து டாக்டர் செஷன் இருக்கு. நான் திரும்ப இப்ப மீட்டிங் ஸ்டார்ட் பண்றேன். எண்டிங் ஆச்சானாலும் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். அந்த கொஸ்டின்ஸ்லாம் சப்போஸ் என்னால ஏதாவது ஆன்சர் பண்ண முடியும், பீடியாட்ரிஷியன் சப்போர்ட் இல்லாம என்னால ஆன்சர் பண்ண முடியும்னா நான் ஆன்சர் பண்றேன் நிச்சயமா. இல்லைன்னா நம்ம நாளைக்கு மேம் கிட்ட வாங்கி நம்ம பேசிக்கலாம். திரும்ப 5 to 6 PM நாளைக்கு இருக்கு. இதே சேம் மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். மறக்காம எல்லாரும் வந்துருங்க. பிளஸ் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு தேவைப்படும். ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் அப்படியே சாட் பாக்ஸ் அப்படியே ரெடி பண்ணி வச்சிடுறேன் நெக்ஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது.